நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்ச ஜாப் இன்னுமே உங்களுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு அந்த 30 செகண்ட் இதை கேளுங்க. சிலர் என்கிட்ட நியூ ஜாப்க்காக டெய்லியுமே நான் அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரெசிக்னேஷன் கொடுக்குறத பற்றி நான் கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதை ஈர்க்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் மட்டும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. அதுக்கு இந்த செகண்ட் மட்டும்தான் இருக்குது, ப்ரெசன்ட் மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி வாழ ஆரம்பிங்க. புது வேலை வேணும் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போதே புது வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற அந்த மனநிலையில் எழுந்துருங்க. அதை ஃபீல் பண்ணுங்கள். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். அந்த வேலை, அந்த சேலரி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோ அந்த மாதிரி நடங்க. உங்களுடைய அந்த புது ஆஃபீஸ் பற்றி பேசுங்க. அந்த ஆஃபீஸ் பற்றி உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. அது கற்பனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. உங்களுடைய கான்சியஸ்க்கு அந்த உணர்வு புரியணும். மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது, அது ஏற்கனவே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு உணரணும். ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டாதீங்க, எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு வாழுங்க. நன்றி.